வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ஆரோக்கியமான லஞ்ச் மெனு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம அரிசி சாதம், பாலக்கீரை கடையல், லெமன் ரசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம அரிசி சாதம் செய்யறதுக்கு 1 கிளாஸ் சாம அரிசியை ஒரு பவுலில் போட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம ஒயிட் ரைஸுக்கு செய்கிற அதே மெத்தட் தான். சாம அரிசிக்கு பதிலாக எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யலாம். திணை, வரகு, குதிரைவால் அரிசி எல்லாமே இதே மாதிரி செய்யலாம். அது ஊறட்டும். இப்போ நம்ம பாலக்கீரை செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய விடலாம். சீரக மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் 8 பல் பூண்டு, அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரை கழுவி வச்சது அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், அப்போதான் கீரையோட சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். பாலக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கழிச்சு பாலக்கீரை தானாகவே சுருங்கிடும், தண்ணி விட்டுரும். அந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ரசம் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட பாலக்கீரை வேகணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விடலாம். பாலக்கீரையிலே தண்ணி கொஞ்சம் இருக்கு, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அது ஆறட்டும். அந்த டைமில் நம்ம சாம அரிசியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்சு வடித்த சாம அரிசியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு 1 கிளாஸ் சாம அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம ஒயிட் ரைஸ் செய்கிற அதே மெத்தடு தான். ஒன்று, 2, 2.5 தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அரைஞ்சா போதும். அப்போ தான் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சாம அரிசி சாதம் குக் ஆகிடுச்சு. ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளே லெமன் ரசம் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு உயரமான பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பை உள்ளே சேர்த்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கலாம். நம்ம சாம்பார் பருப்பு செய்யும் போது அந்த பருப்பில் ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக பருப்பு தண்ணி ஊற்றி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கொதிக்கும் போது 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். 20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் துவரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு.
துவரம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சரியா இருக்கும். ரசப்பொடியும் உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கொதி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இது சின்ன லெமன்ல ஒரு லெமன்ல இருந்து எடுத்த ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கணும், இல்லைன்னா லெமன் கசப்பான டேஸ்ட்டை கொடுத்துரும். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விடலாம். கடுகு சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு 4 பல், பெருங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விட்டமின் சி அதிகம் உள்ள ரசம் இது. தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. அதை ரசத்தில் கொட்டி சீசன் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் அடியில் இருக்கும். பரிமாறும் போது நல்லா கலந்து விட்டு பரிமாறுங்க. இந்த ரசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட ஆரோக்கியமான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.